நம்ம வீட்டில் இருந்துட்டு ஏர்ன் பண்ணுறது நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் ஒரு பெஸ்ட் வே பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் பண்ணுறது. பினோமோவில் எப்படி ஈஸியாக காப்பி ட்ரேடிங் பண்ணலான்னு சின்ன டியூட்டோரியல் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ பேசிக்கலி பினோமோ விஏபி இந்தியான்னு ஒரு ஃபோர்காஸ்ட் குரூப் இருக்குது. இது ஒரு ஃப்ரீ குரூப் தான். இதில் கொடுக்குற கால்ஸ் வச்சு நம்மளால் ஈஸியாக காப்பி ட்ரேட் பண்ண முடியும். ஸோ இது மூலியமாக டெய்லி ஒரு 1000 rupees மேலே பார்த்தீங்கன்னா ஏர்னும் பண்ணுறாங்க. பட் எப்போவுமே கரெக்டாக கால்ஸ் வருமானு கேட்டால் கண்டிப்பாக ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேடிங்கில் யாராலையும் 100% அக்யூரேசின்றது தர முடியாது. அப்படி கொடுப்பேன்னு சொன்னவங்க கண்டிப்பாக ஏமாத்துறாங்க தான் அர்த்தம். பட் இந்த குரூப்பில் சப்போஸ் ஒரு கால் மிஸ் ஆச்சுனாலும் நெக்ஸ்ட் காலில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணி தருவாங்க. ஸோ தட் ஈவன் தோ சில கால்ஸ் மிஸ் ஆனாலும் எண்ட் ஆஃப் த டே ஆல்மோஸ்ட் எல்லா செஷன்லையும் ப்ராஃபிட்ன்றது உங்களால் பார்க்க முடியும். பட் இதுக்கு உங்களுக்கு சஃபிஷியன்ட் ஃபண்ட் பேக்கப் இருந்தால் மட்டுமே தான் பண்ண முடியும். அப்போ தான் இந்த எல்லா லாஸ்ட் செஷன்லையும் பார்த்தீங்கன்னா முடிக்க முடியும். நீங்கள் எவ்வளோ ஃபண்ட் வச்சிருந்தா எவ்வளோ வின்னிங் ப்ராபபிலிட்டி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த காப்பி ட்ரேடிங்கை நீங்கள் உங்களோட பினோமோ டெமோ அக்கௌண்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். டெமோ அக்கௌண்ட்டாக இருந்தாலும் ரியல் அக்கௌண்ட்டாக இருந்தாலும் உங்களோட கோட் எல்லாமே அக்யூரேட்டாக மார்க்கெட் ரேட் படி அக்யூரேட்டாக இருக்கும். டிஃபரன்ஸ் எதுவும் இருக்காது. அண்ட் நீங்கள் ரியல் அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ப்ரோமோ கோட் எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. பிகாஸ் ப்ரோமோ கோட் ஏதாவது யூஸ் பண்ணீங்கன்னா வித்ட்ரா பண்ணுறதுக்கு ஏர்னிங் டார்கெட் செட் பண்ணிடுவாங்க. ஜஸ்ட் அப்படியே டெபாசிட் பண்ணிட்டு ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ஃபர்ஸ்ட் லிங்க் யூஸ் பண்ணி பினோமோ சைன் அப் பண்ணுங்க. செகண்ட் லிங்க் யூஸ் பண்ணி டெலிகிராம் குரூப் ஜாயின் பண்ணுங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே கேஸ், ஐம் பேக் வித் another வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம். ஹோப்ஃபுல்லி எல்லாரும் சேஃபாக இருக்கீங்க நம்புறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 முக்கியமான ஒரு வீடியோ. ஸோ ஒரு வண்டி எடுத்ததுக்கப்புறம் அந்த வண்டியில் கண்டிப்பாக ஸ்க்ராச்சஸ்ன்றது விழும். ஸோ யாராவது கை வைக்கும்போது ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளே தெரியாமல் நம்ம வண்டி சாவியில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா டேங்க்கில் ஸ்க்ராச்சஸ், விண்ட்ஷீல்டில் ஸ்க்ராச்சஸ், வண்டி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஸ்க்ராச்சஸ் இருக்கும். நம்மளோட ஒயிட் ஹார்ஸில் பார்த்திங்கன்னா நான் வண்டி எடுத்த ஒரு 1 monthலேயே பார்த்திங்கன்னா 3M ப்ரொடெக்ஷன் லேயர் ஒன்று போட்டிருந்தேன். பெங்களூரில் தான் பண்ணேன். ஒரு 2500 rupees நான் செலவு பண்ணேன். என்டையர் பாடிக்கும் பார்த்திங்கன்னா 3M லேயரில் இருக்கிற ஒரு என்ன சொல்கிறது ஸ்க்ராட்ச் கார்டு அப்படின்னு சொல்லலாமே. ஸோ அது பார்த்திங்கன்னா போட்டிருந்தாங்க. இப்போ நம்ம நிஞ்சா 1000 வச்சுருக்கோம். ஆப்வியஸ்லி ஒரு எக்ஸ்பென்சிவான பைக்கு, எக்ஸ்பென்சிவான ஒரு மெயின்டெனன்ஸ் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பண்ணி ஆகணும். ஸோ பெங்களூரில் தான் இப்போ நான் இருக்கேன். இங்கே ஒரு கம்பெனியில் நமக்கு பார்த்திங்கன்னா நிஞ்சா 1000 ஒரு ட்ரீட்மெண்ட் தரேன்னு சொல்லியிருக்காங்க. என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னா இந்த ஒரு 3M லேயராக இருக்கட்டும், PPF ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகுனா டஸ்ட்டு ஒட்டாது. அட் த சேம் டைம் ஸ்க்ராச்சஸ்லேருந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டியை தவிர்க்கலாம். ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு ஒட்டுற மாதிரி தான். அங்கே தான் பார்த்திங்கன்னா இப்போ நான் போயிட்டு இருக்கிறேன். அங்கே போயிட்டு பார்த்திங்கன்னா உங்ககிட்ட பேசுகிறேன். அது என்ன கம்பெனி, எங்கே பண்ண போகிறேன், எது பண்ண போகிறேன், இது எத்தனை நாள் ப்ராசஸ், எல்லாமே அங்கே போய் நம்ம பேசலாம். ஸோ கைஸ், நம்ம பார்த்திங்கன்னா லொக்கேஷனுக்கு வந்தாச்சு. நம்மளோட நிஞ்சா 1000 இந்த இடத்துல இருக்குது. ரோடுக்கு அந்த பக்கம் தான் கேமரா இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, இதுதான் பார்த்தீங்கன்னா ஆட்டோ ட்ரிஸ். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பைக்ஸுக்கெலாம் டீட்டெயிலிங் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் வண்டியில் பெயிண்ட் மார்க்ஸு லைக் ஸ்க்ராட்ச் மார்க்ஸ் அதெல்லாம் இருந்தால் கூட நம்ம கிளியர் பண்ணி தராங்க. PPF ப்ரொடெக்ஷன் லேயர்ன்றது பண்ணுறாங்க. ஸோ நார்மலாக சொல்ல போனால் என்ன சொல்கிற சிம்பிளாக ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு போடுறதுன்னு சொல்லிட்டுமே. நம்மளோட நிஞ்சா 1000 நான் உங்களுக்கு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இதில் நான் காட்டுறேன். நிறைய ஸ்க்ராட்ச் மார்க்ஸ் இருக்குது. அட் த சேம் டைம் வண்டி பார்த்திங்கன்னா நம்மளோட கைப்பட்டோ நம்மளோட சாவி பட்டோ நகம் பட்டோ பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட இடத்துல ஸ்க்ராட்ச் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ என்டையர்லி பார்த்திங்கன்னா நம்மளோட நிஞ்சா 1000க்கு பார்த்திங்கன்னா நம்ம PPFஓ செராமிக் கோட்டிங் பார்த்திங்கன்னா பண்ண போகிறோம். ஆக்சுவலாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது இந்த ஷோரூமோட ஓனர்கிட்ட நம்ம பேசுவோம். ஸோ ஆட்டோ ட்ரிஸ் பெங்களூரு. இங்கே என்னென்ன பண்ணுறாங்கன்னா நாட் ஓன்லி ஃபார் பைக்ஸ், கார்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பர் கார்ஸுக்கும் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா PPF பண்ணுறாங்க. ஸோ பெயிண்ட் டீட்டெயிலிங், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செராமிக் கோட்டிங், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்காவாக பண்ணிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம உள்ளே போயிட்டு நம்ம ப்ரோ கிட்ட பேசலாம். ஆக்சுவலாக அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார் என்னென்ன உள்ளே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நம்மளோட நிஞ்சா 1000ல் என்னென்ன டீட்டெயிலிங் நம்ம பண்ண போகிறோம், ஆக்சுவலாக எதுக்கு அந்த செராமிக், எதுக்கு அந்த PPFன்றது அவரே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா உள்ளே போயிடலாம். ஆட்டோ டீட்டெயிலிங் எல்லாமே கார்ஸுக்கு பார்த்தீங்கன்னா பெயிண்ட் டீட்டெயிலிங் பண்ணுறாங்க. அண்ட் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நானோ கோட்டிங் அண்ட் PPF பார்த்தீங்கன்னா கார்ஸுக்கு பண்ணுறாங்க. அண்ட் இந்த இடத்துல ஒரு கியா வண்டி பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு இருக்குது. ஸோ PPF ப்ரொடெக்ஷன்ன்றது இந்த வண்டிக்கு பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அப்படியே நம்ம இந்த பக்கம் வந்தீங்கன்னா நம்மளோட செக்ஷன், இங்கே ஒரு GT வண்டிக்கு பார்த்தீங்கன்னா இங்கே டீட்டெயிலிங் போயிட்டு இருக்குது. ஸோ இது க்ரோம் ஃபினிஷ்ட் GT வண்டி, ராயல் என்ஃபீல்டு. ஸோ இது க்ரோம் ஃபினிஷாக இருக்கிறதால ஆப்வியஸ்லி நிறைய ஸ்க்ராட்ச் மார்க்ஸ்ன்றது தெரியும். ஸோ அதுக்கான ஒர்க்ஸ் பார்த்தீங்கன்னா பிரதர் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் என்டையர்லி பார்த்தீங்கன்னா பக்கா டீட்டெயிலிங் ஒர்க்ஸ்ன்றது இதுக்கும் போயிட்டு இருக்குது. ஸோ இந்த இடத்துல தான் நம்மளோட பைக்கும் வச்சுட்டு டீட்டெயிலிங் ஒர்க்ன்றது பண்ண போகிறாங்க. அண்ட் ஆம்பியன்ஸே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அப்படியே திருப்பி காட்டு. அண்ட் இந்த இடத்துல நிறைய ப்ராடக்ட்ஸ் தெரியுதுல்ல. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆட்டோ ட்ரிஸோட அஃபிஷியலான ஒரு செராமிக் ப்ராடக்ட்ஸு. ஒரு PPF லேயர் போயிட்டு இருக்குது, அது உங்களுக்கு காட்டுறேன் வாங்க.
ஸோ கியா வண்டிக்கு பார்த்திங்கன்னா இப்போது பிரதர்ஸ் பிபிஎஃப் லேயர்ன்றது ஒன்று போட்டுகிட்டு இருக்காங்க. ஸோ இது எதுக்கு போடுறாங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி வண்டியில் எந்த விதமான ஸ்க்ராச்சஸ் இல்லாமல் மெயின்டைன் பண்ணுறதுக்கு. இதில் நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, நிறைய விஷயங்கள் ஆக்சுவலாக பண்ணலாம். இது நான் சொல்கிறத விட நம்ம ஒரு ப்ரோ ஒருத்தர் இருக்கார், அவர் கூப்பிட்டு அவரே பார்த்திங்கன்னா கிளியராக நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அட் த சேம் டைம் நம்ம நிஞ்சா 1000ல் என்னென்ன பண்ண போகிறோம், ஐ மீன் என்னென்ன ட்ரீட்மெண்ட் அந்த வண்டி கொடுக்க போகிறோம் அப்படின்றதும் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இதை பார்த்திங்கன்னா ஆட்டோட்ரிஸ் இந்தியாவோட சர்டிஃபிகேட்ஸ், இது எல்லாமே பார்த்திங்கன்னா அஃபிஷியல் சர்டிஃபிகேட்ஸ் அவங்களோடது. அண்ட் நான் ஆல்ரெடி ப்ராடக்ட்ஸ் நிறைய இருக்குன்னு சொன்னேன், ஆட்டோட்ரிஸோட அஃபிஷியல் ப்ராடக்ட்ஸ். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த செராமிக் ட்ரீட்மெண்ட்டுக்கான ப்ராடக்ட்ஸ். நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா ஆப்வியஸ்லி நீங்கள் இவங்க கிட்டேருந்து டைரெக்டாக நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இங்கேயுமே அவைலபிள் இருக்குது. ஸோ நம்ம பைக்கில் என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது நம்ம ப்ரோ கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நான் இது இவ்வளோ நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணேன், பட் என்னை விட ப்ரோ பார்த்திங்கன்னா இன்னும் பயங்கரமாக எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஸோ வில் கால் ஹிம். ப்ரோ, can you come to the camera so you can introduce yourself and you can say about Autotris. What is Autotris? First of all, welcome to Bengaluru, Vijay, and welcome to Autotris Bengaluru studio. It's a brand store. Hello viewers, hello audience. This is Anshman from Autotris Bengaluru studio. Good to have Vijay with his brand new superbike, and we will obviously take you through the process steps where we are going to completely protect it for all the surfaces: paint, alloys, metals, plastics, handlebars, calipers, seats, everything is going to be protected, and it is going to look a super duper bike once our job is done for his bike. Thank you. How many branches you have Autotris, and what is this brand about, Autotris, when it started, and how many branches you have in India? Certainly, I missed that point. Autotris is a German brand, and we are present globally across 65 countries. It's a very young brand, started in 2016, and the speciality of this brand is that it is into research, manufacturing and distribution of products, means end-to-end ownership of products, quality and certification. In India, we have now 11 studios, and in Bengaluru, this is the brand studio. All the products are certified by none other than TUV SUD. The other certification is from REACH SGS Germany. It is about having harmless chemicals in our ingredients, which forms the complete structure of product. Like ceramic products, they are harmless to humans. That's all thing. Like TUV SUD certificate for 9-inch scale hardness, being a harmless product from a certification from REACH SGS, is a lot about a good quality product. That's all we are going to do. And with range of applications, with alloy protection, with paint protection, with leather protection, plastic protection, it is going to be special product for each surface for his vehicle. So I think there is one detailing going on for a Royal Enfield bike. Can you explain what's going on there? Please. Yeah. So can you explain what's going on with the Royal Enfield bike? Yeah, so again here we are doing a hybrid protection, a hybrid protective application. We are protecting the tank with a paint protection film, which is of a 5-year all-inclusive warranty. Now this is a different kind of paint structure. We have chrome here, and chrome is not actually a paint-like paint. It's a different kind of plating. Once it is compromised, there is no way we can bring it out, means we can correct it with our detailing process. So the best thing from our side as a suggestion to all riders is that let's have a PPF so that they can protect it, because this is their loved one. Yes. This is a dream for someone. Yes. So that's how we have done a PPF here. We have a PPF here, and complete tank is now protected with the PPF, which is 5-year all-inclusive warranty, including anti-yellow. PPF brand, which is from US of A, known as Aztec. Rest all, we are complementing with ceramic applications to restore, to continue having the originality of the surfaces for next 3 years. So regarding the warranty, I just want to ask about that. So if someone is coming, for example, if my subscriber is coming with his bike and if he's making the PPF, so you said like 5 years of complete warranty. So what are the things that will cover under warranty? So warranty is about covering the product failure characteristics, like the film. Okay. It will not crack, delaminate, or have a bubbling effect on the film, the material. And also it will not turn yellow. Now a lot of people don't understand the concept of yellow, but someone who is having a light color bike like this color, if a product is not warranted against yellowing, it will turn little yellow, like what happens on your phone. Okay, you put those, dust goes inside, and the back covers, transparent back covers, turn little yellow. Yes. The screen guards turn little yellow. Yes. Because that's not about, you have it, my dear friend, have it. It's already yellow.
Yeah, so this is about yellowing. So if it is not anti-yellow, you have to be sure that you get an anti-yellow product with a warranty. ஸோ ப்ரோ என்ன சொல்கிறாருன்னா இங்கே வந்து நம்ம அந்த பிபிஎஃப் கோட்டிங் பண்ணும்போது 5 years ஆஃப் வாரண்ட்டி இருக்கும் அண்ட் எல்லோ இஷ் ஆகும். நீங்கள் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க மொபைல் கேஸ்லேயே பார்த்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்பரண்ட் கேசஸ் போட்டிங்கன்னா எட்ஜஸ்லாம் எல்லோ ஆகும். ஸோ அந்த மாதிரி எல்லோ இஷ் பார்த்தீங்கன்னா இதில் ஆகாது. உங்களுக்கு கம்ப்ளீட்டாக 5 yearsன்றது வாரண்ட்டி தராங்க. ஸோ பப்ளிங் எஃபெக்ட் இருக்காது உங்களுக்கு. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் கூட நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு நீங்கள் போகலாம். இப்போ இந்த பைக்குக்கு பார்த்தீங்கன்னா பிபிஎஃப் ப்ரொடெக்ஷன் தராங்க ஆக்சுவலாக. ஸோ இது குரோம் ஃபினிஷ்ட் ராயல் என்ஃபீல்ட் பைக்கு. ஆப்வியஸ்லி இதில் நிறைய ஸ்க்ராட்ச் மார்க்ஸ் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்லாம் தெரியும். ஸோ அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இந்த பைக்கோட ஓனர் பார்த்தீங்கன்னா இங்கே விட்டுருக்காங்க. பட் நம்மளோட நிஞ்சா 1000ல் என்னென்ன பண்ண போகிறோம், ஆக்சுவலாக என்னென்ன டீட்டெயிலிங் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெளியே போயிட்டு நம்ம பைக் சுற்றி நின்றுட்டே பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோ கிட்ட பேசலாம். ஸோ ஹி வில் எக்ஸ்பிளைன் டு அஸ். ஸோ ஷல் யூ கோ அவுட் சைட் ப்ரோ? ஸோ இன் பெங்களூர் யூ ஹேவ் ஒன்லி ஒன் ஆட்டோ ட்ரிஸ், Yeah, we have one brand. So நிஞ்சா 1000. ஆக்சுவலாக நான் பெங்களூருக்குள்ளே வரும்போது நல்லா தான் இருந்தது. இங்கே மழை பெஞ்சது போல். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் டர்ட்டாக தான் இருக்குது. ஸோ இப்போ இதுக்கு ஆக்சுவலாக என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தா நல்லா இருக்கும்னு எனக்கு சுத்தமாக ஐடியா கிடையாது. ஆப்வியஸ்லி டேங்க்குக்கும் நிறைய விஷயங்களுக்கு பார்த்தீங்கன்னா பண்ணி ஆகணும். ஒரு பைக்குக்கும் காருக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. காருக்கு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஒரு ட்ரீட்மெண்ட். ஸோ இந்த மாதிரி பைக்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ட்ரீட்மெண்ட் தராங்க. ஸோ ப்ரோ கேன் யூ கம் அண்ட் we can discuss what we are going to do for the Ninja 1000. he is a tough rider. He goes on long rides and long tours. Yes. So we are going to have PPF protection on tank for sure, so that the paint is protected with a good resistance against scratches, any kind of impacts which are contained to a density of 150 microns of thickness. Okay. Yeah, that probably can be understood. The PPF itself is super glossy and shiny. It is going to completely change the look what you are seeing now. Okay. It is hydrophobic in nature, and as I told earlier, it is going to be 5-year all-inclusive warranty, anti-yellow, cracking, bubbling and delamination. Okay. So his mind is totally free. Yeah. He is focusing on his rides Yes. and on his tours. Yes. That's what we are promising to Vijay. And that's why he has come all the way from Chennai to Bangalore. Yeah, that's correct. So I have saw one of my friend. He came here and he did detailing for his Indian bike. He's called Blue Biker. It's a kind of part of my family's. Yes, Part of I do have Duke with me, which is called White Horse. I just keep a name for my bikes. So the name is not yet kept for this Ninja. Oh. So once the detailing is done, I just want to reveal with a name. Yes. So I am planning Let's have that. Let's have that viewers from him coming to you. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆக்சுவலாக டேங்க்கில் ஸ்க்ராச்சஸ் இருக்குன்னு உங்களுக்கு நான் பிஃபோர் காட்டுறேன். ஸோ இந்த டேங்க் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கன்றாவியாக இருக்குது இப்போது. ஏன்னா நான் ஒரு மேக்னெட்டிக் டேங்க் பேக் ஒன்று வச்சுருந்தேன். ஏகப்பட்ட ஸ்க்ராச்சஸ் பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. அட் த சேம் டைம் டிஎஃப்டி டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா ஸ்க்ராச்சஸ் இருக்குது. பட் இது கொஞ்சம் கஷ்டம் ரிமூவ் பண்ணுறது. பட் அவங்க பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக ஏதாவது பண்ணித்தரேன்னு சொன்னாங்க. அண்ட் இந்த சைட் ஃபேரிங்ஸ் இருக்குல்ல. ஸோ ப்ரோ, ஸோ வி ஆர் கோனா கெட் செராமிக் திங் ஃபார் த ஃபேரிங், ரைட்? Yeah, so now gets on to the rest of the business. Everything else we are going to protect with ceramic with the 3 years of life. Okay. Multiple layers of application which creates a shell of 10 microns which can be understood as a resistance power against scratches, against any kind of chemical reaction and any kind of exposures which may take away the color or the shade of the paint, original paint. So we are going to have ceramic everywhere except few parts where he and we feel that we should go for PPF, like this front headlights and fairing, the guard fairing. Okay. You can call it like headlight, front fairing. So the idea is once we are doing off-roading, there will be a lot of stones coming onto the front panel, and it may take off the paint, it may take off the light outer coating. So we are going to again have a PPF here and complete PPF here so that it is protected and the look is controlled and protected for a very long time. This rest again ceramic here also, again stone chips landing here, taking off the paint, creating a paint chip. We are going to do a paint protection film here also. Rest, interestingly, we are going to do alloy coating, alloy ceramic coatings to bring back the luster and shine. And from here on the windshield also we are going to have nano coatings. The handlebar, if you are able to see now, just note this, once we do it, you will not be able to recognize that it was like this after our work. So it is going to get metal coating, metal ceramic coatings. Seats, leather coatings, every engine part which is exposed will again have metal coatings. So everything is going to be protected. It is going to be 360-degree protection from our side with PPF on certain parts, with ceramic on other parts. ப்ரோ பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷில் எக்ஸ்பிளைன் பண்ணார். ஆப்வியஸ்லி மேபி நிறைய பேருக்கு அது புரியலன்னா, ஸோ வாட் இஸ் ட்ரைங் டு சே இஸ், இப்போ நம்ம வண்டியில் ஏகப்பட்ட ஸ்க்ராட்ச் மார்க்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஒரு டேங்க்குக்கு பிபிஎஃப் ப்ரொடெக்ஷன் அண்ட் எங்கெங்கே பிபிஎஃப் ப்ரொடெக்ஷன் பண்ண முடியாதோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செராமிக் ட்ரீட்மெண்ட் தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஆப்வியஸ்லி
வண்டி டஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆகும். நான் மெயினாக ப்ரொடெக்ட் பண்ணுறது பைக்கு ஸ்க்ராச்சஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு. அண்ட் இந்த ஹேண்டில் பார் இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக மெட்டாலிக் ட்ரீட்மெண்ட்ன்றது கொடுக்க போகிறாங்களாம். அதே மாதிரி நம்மளோட வீலோட ரிம்முக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரீட்மெண்ட் தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்தெந்த பார்ட்ஸில் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ட்ரீட்மெண்ட் தர முடியுமோ. இந்த பைக் பார்த்தீங்கன்னா நான் யூஸ்டு பைக்காக தான் எடுத்தேன். பட் ஸ்டில் இது பார்க்கும்போது அப்படி தெரியாது. பட் இப்போ இந்த ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சுட்டு ரிவீல் பண்ணுவோம்ல, அந்த டைமில் நீங்கள் பார்ப்பீங்க இவ்வளோ நேரம் ப்ரோ சொன்னது ஆக்சுவலாக என்ன அவுட்புட் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஒரு வீடியோ பார்த்து கண்டிப்பாக நிறைய பேர் இந்த இடத்துக்கு வருவீங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நம்ம ஒரு பைக்குக்கு ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணுறோன்னா தி பெஸ்ட்டாக பண்ணுவோம். ஸோ அந்த வகையில் ஜஸ்ட் ஒரு வீடியோ பார்த்து நான் அவ்வளோ ட்ரஸ்ட் வச்சு இங்கே வந்தேன் ஆட்டோ ட்ரிஸ் மேலே. ஹோப்ஃபுல்லி அவங்க பக்காவாக நமக்கு பண்ணி கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ப்ரோ கேன் யூ கம் ஒன்ஸ்? ஸோ வாட் இஸ் த ப்ராசஸ்? ஹவு லாங் it will take to get this done for my bike? Sure, Vijay, it is going to go through multiple stages. Okay. First, we are going to do auto detailing. Okay. Which means that we are going to decontaminate each surface Okay. of any foreign particles. It can be a tar marks, it can be a water mark, it Okay. can be a water scale also. Okay. So that is going to be done on every part, including the engine, alloys, handlebars and paint. Okay. The next step, we call it as a paint correction. Okay. Where we are going to address the issues of scratches, swirl marks and lines on the paint parts. Okay. Okay. Which includes everything, your tank, your fairings, your cowl, whatever is painted, it is going to go through the paint correction stage. Okay. 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 Next, the third stage is we are going to do PPF first. And for PPF we have already identified that yes, tank needs, a bit of fairing needs, a bit of front needs. Yes. We are going to do PPF Okay. because it's a water process. Okay. So we completely finish water process. Okay. From there we move on to nano coatings. Great. Great. Nano coatings, obviously metal, plastic, alloy, everything going to get one. We are going to finish it, and then Okay. once everything is done, obviously the vehicle would be ready. After 3 days, Okay. the vehicle would be ready for delivery. My subscribers always they will have different kind of bikes. So if they are coming here from Chennai or any other surroundings from Bangalore, so is there any good discount you can give for the subscribers? Certainly, If possible. we will have something. Okay. We will probably they can just talk about the video. Okay. We will make it very simple. Okay. And whatever we are quoting, they can, after that quotation, they can reveal that they have seen your video. Yeah. And then there will be a next quote. Okay. Though it will not be much, but we Okay. will do certainly something from our side. ஓகே தட்ஸ் கிரேட். ஸோ நம்ம பசங்க யாராவது பைக் வச்சுருந்தீங்கன்னா நம்ம வண்டி ஃபஸ்ட்டு இப்போ ரிவீல் பண்ணுவோம். நான் ஃபுல்லாக கோட்டிங் முடிச்சதுக்கப்புறம் நீங்களும் வீடியோவில் பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் இன்கேஸ் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக நீங்கள் வாங்க, கண்டிப்பாக பெஸ்ட் ப்ரைஸ்க்கே பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணி தருவாங்க. அண்ட் நம்ம ப்ரோ கேமரா பிடிச்சிருக்கிற ப்ரோ பார்த்தீங்கன்னா அவரும் இஸ் கோனா டேக் இஸ் பைக் டெலிவரி இன் ஜான். ஸோ ராயல் என்ஃபீல்ட் ஹிமாலயன். ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தான் பண்ண போகிறாரு. ஸோ எனக்கு ட்ரஸ்ட் இருந்தால் மட்டும்தான் இவ்வளோ தூரம் நான் வருவேன். ஆக்சுவலாக நான் மதுரை போயிட்டு மதுரையிலேருந்து கொடைக்கானல் போயிட்டு அங்கேருந்து டைரெக்டாக இந்த ஒரு நேனோ கோட்டிங் இந்த செராமிக் பண்ணுறதுக்கு தான் இவ்வளோ தூரம் நான் வந்தேன். ஸோ லெட்ஸ் சி ஒரு 3 days ப்ராசஸ் இது. அண்ட் ஃபைனல் அவுட்புட் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு அந்த அவுட்புட்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கோட நேமும் பார்த்தீங்கன்னா நான் ரிவீல்ன்றது பண்ணிடுறேன். ப்ரோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். So if you want to convey anything, if you missed anything, you can actually convey it, or else while taking delivery you can convey Yes, it. If let's something keep it for the delivery day. Okay. I am sure there will be a lot of surprises and a lot of excitement. Sure, And sure, we sure. will also we will also go through the process where people will be able to relate what we have probably discussed and promised. Okay. And what we have been able to deliver. That's great. So அவ்வளோதான் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா பைக் நாங்கள் உள்ளே விட்டுருவோம். ஸோ அவங்க டீட்டெயிலிங் ஃபுல்லாக வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு அது ஒரு 3 days ப்ராசஸ்ஸு. ஸோ நானும் பார்த்தீங்கன்னா செம்ம ஈகராக இருக்கேன் எந்த மாதிரி ஃபினிஷிங்கில் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் நான் மிச்ச மாடிஃபிகேஷன்ஸ்லாம் வண்டியில் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா வண்டியில் பண்ணி ஆகணும். கிராஷ் ப்ரொடெக்ஷன், அதுக்கப்புறம் பிபிஎஃப். இது எந்த பைக் வாங்கினாலும் பண்ணுங்கள். பிகாஸ் ஸ்க்ராச்சஸ்ன்றது ரொம்ப ஈஸியாகிடும். அது எந்த வண்டியாக இருக்கும். நாட் ஓன்லி திஸ் பைக், அது நீங்கள் எந்த பைக் வச்சிருந்தாலும். என்னோட டியூக்லேயும் பார்த்தீங்கன்னா நான் ஆக்சுவலாக 3M லேமினேஷன் நான் பண்ணியிருந்தேன் ஸ்க்ராச்சஸ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு 1 or 2 days, மேபி ஒரு 2 to 3 days வெயிட் பண்ணுங்கள். அந்த வீடியோ வந்துடும். இப்போ ஒரு வாட்டி அவுட்டர் லுக் மட்டும் காட்டிட்டு பைக்குது. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வண்டியை பார்த்துக்குங்க பிஃபோர் டூயிங் பிபிஎஃப் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஆஃப்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்பீங்க. ஸோ கைஸ் அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டி நம்ம உள்ளே விட்டுடலாம். உள்ளே விட்டுட்டு அவங்க அந்த ஒர்க்ஸ்லாம் அவங்க பண்ணட்டும். நம்ம பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கிளம்புவோம். ஸோ 2 daysக்கு அப்புறம் நான் இங்கே வந்து ரிவீல் பண்ணதுக்கப்புறம் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் சாட்டிஸ்ஃபைட் ஆனால் அந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வரும். இன்னும் நிறைய வீடியோஸ் உங்க சந்திக்கிறேன் கைஸ். நம்ம வண்டியை ஒரு புது லுக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 days பார்க்க வரும். உங்களை விட நான் பார்த்தீங்கன்னா பயங்கர ஆர்வமாக இருக்கேன். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ்.
லைஃபே ஒரு கன்ஃபியூஷன் தான். எதுக்கு பிறந்தோம், எதுக்கு சாகிறோம்? ஒய் ஆங்க்ரி, ஒய் சோகம், ஒய் பொறாமை? நான் பணக்காரன், நீ ஏழை. அடுத்தவனுக்காக வாழ்கிற லைஃப்பை விட்டுட்டு உனக்காக வாழ். மணி கம்ஸ் டுடே, கோஸ் டுமாரோ. அட் த எண்டு எல்லாருக்கும் ஒரே லைஃப் தான்.